இன்றைக்கி இஃப்தாருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க. என் கையால் உனக்கு நோன்பு கஞ்சி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோன்பு கஞ்சிக்காக உட்காந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இஃப்தார் வந்து அக்கா வீட்டிலேருந்து நோன்பு கஞ்சி, ஸ்நாக்ஸு, அப்புறம் மட்டன் கஞ்சி, அப்புறம் போண்டா, ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. கூடவே பேரிச்சம்பழம், நட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் உட்காந்து நோன்பு திறந்தேன். கஞ்சி குடிச்சு பார்த்தேன். கஞ்சி ரொம்ப நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நோன்பு திறந்தாச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பேரிச்சம்பழம் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க நோன்புக்காக. இஷா தொழுதாச்சு, திராவியை தொழுதாச்சு, கலந்துலாம் வளர்ந்தமாக வீட்டுக்கு வந்தாச்சு. ரமலான் மாதத்தோட சிறப்பே கொடுப்பது தான். எனக்கு இஃப்தார் பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. இந்த ஒரு 15 நாள் நோம்பில் 2-3 பேருக்கு இஃப்தார் கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு 15 நாள் இருக்குது இந்த நோன்பு முடிகிறதுக்கு. நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து நம்ம கொடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு நோம்பாளிக்கு யார் நோன்பு துறக்கிறதுக்கு உணவளிக்கிறாங்களோ அவருக்கு அந்த நோம்பாளியோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னும் 15 நாள் நோன்பு முடிகிறதுக்கு இருக்குது. அதனால் அந்த 15 நாளில் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நம்மளும் நோம்பாளிகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு உணவளித்து அந்த நோம்பாளிகளோட பலனை நம்மளும் அடைவோம். அந்த பலன் நம்மளுக்கும் கிடைக்கட்டும். அல்லாஹ் நம்மளுக்கு அந்த நன்மைகளை கொடுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.